வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா இது பார்த்தீங்கன்னா சூர்யா ஆட்டோமேட்டிக் கேஸ் ஸ்டவ்வு. ஸோ இதில் வந்து நீங்கள் ரெகுலேட்டர் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டவ் வந்து எரியும். ஸோ அந்த டைப் இது. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த பர்னர் உட்கார இடம் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் தின்னு பிடிச்சி. ஓகே, இது பாருங்கள், இது வந்து இன்னொரு கேஸ் ஸ்டவ்வில் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இது வந்து அந்த பர்னர் உட்காரது ப்ளஸ் அது பாட்டம் ரெண்டுமே வந்து தின்னு பிடிச்சி. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பட்டை நான் கட் பண்ணி போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஓகே, இப்போ இந்த டைப் இப்போ நான் காமிச்சல இந்த அடுப்பில் பாருங்கள், இதில் வந்து பாட்டம் வந்து நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டம் நல்லாயிருக்கு. ஆனால் அதில் பர்னர் உட்கார அந்த கட்டிங் பீஸ் மட்டும் ரெண்டுமே எல்லாம் இத்து போச்சு, துரு பிடிச்சி எல்லாம் இதாகி போச்சு, ஸ்க்ரூவெலாம் பிடிச்சிக்கிச்சு. ஸோ இது பர்னரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் வெளியே. ஸோ இதுக்கு எப்படி வந்து நம்ம இதேமாதிரி எல்பட் ரெடி பண்ணி எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ தான் போட்டிருப்பாங்க பட்டையில், அது 2 ஸ்க்ரூமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது இந்த சைடு ப்ளஸ்ஸு அந்த சைடு பர்னரு 2 சைடுமே வந்து ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தின்றுக்குதுன்ட்டு. ஓகே, இந்த சைடும் வந்து ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி பாட்டம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே, 2 சைடுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்படி நம்ம பட்டை அளவு எடுத்து நம்ம இதேமாதிரி வளைச்சி மறுபடியும் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, பர்னருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எரிஞ்சு போயிடுது. இதில் வரதே வந்து லோ குவாலிட்டியாக தான் வருது. மேலே பர்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக வரதில்லை. ஓகே, நம்ம பட்டையை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தோம்னா ஒரு 4 1/2 வேஸ்ட் பைப்பு நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சும்மா வேஸ்டேஜ் தான் கிடந்தது. இது வந்து வீட்டுக்கு வந்து சீட் போடுறது அட்டை போடுறதில் மீதி பைப்பு ஒரு 2 அடி துண்டு விழுந்தது. ஸோ அதில் வந்து நான் வந்து இது பட்டையை கட் பண்ணிக்க போகிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு திக்னஸ் வந்து 1 இன்ச்சுக்கு சும்மா கம்மியாக இருந்தால் போதும். மெலிஸ் ரொம்ப ஹெவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்ஸ் போடணும் கட் பண்ணி. இல்லை போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/4 பட்டை வாங்கிட்டு வந்து நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ இது நான் வந்து வேஸ்டேஜ் இருக்கிறதுனால இதை நான் கட் பண்ணி. ஸோ இது எக்ஸ்ட்ரா நம்ம வாங்க தேவையில்ல, இது சும்மா தானே கிடக்குது அதுன்னு சொல்லி இந்த பட்டையில் நான் வந்து அளவு போட்டு கட் பண்ணுறேன். ஸோ அது என்ன சைஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு லென்த்தாக கட் பண்ணிக்கலாம். லென்த்தாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அளவு எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம், பட்டை செஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம மார்க் பண்ண அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 2 கட்டிங் போட போகிறோம். கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி இப்போ நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 சைடு நான் கட் பண்ணிட்டேன். பக்கமாக 1 சைடு நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. சேம் இது கட் பண்ணி முடிச்சுட்டு அதர் சைடும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவு எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னொரு சைடு நம்ம கட் பண்ணியாச்சு பக்கமாக. ஓகே, கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ அந்த பட்டையை எடுத்து நம்ம சுற்றியும் கிரைண்டிங் பண்ணிக்கலாம். அந்த பிசுறுலாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் கிரைண்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கட் பண்ண பீஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓகே, இதில் வந்து மேலே ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். நல்லா துருப்பிடிச்செல்லாம் தேய்ச்சி விட்டு அந்த கிரைண்டிங் மிஷினில் நம்ம துருப்பிடிச்செல்லாம் தேய்ச்சி விட்டு சைடில் பிசுலாம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன சைஸ் ஏற்கனவே இருந்துச்சு நம்ம ஸ்க்ரூ அந்த அடுப்பில் நம்ம கழட்டோம்ல, சேம் அதே சைஸு செஞ்சுக்கலாம். அப்போ தான் ஹைட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம அடுப்பில் இந்த கழட்டின பட்டை, இந்த பட்டையில் நம்ம வந்து அளவெடுத்து இதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா சின்ன பர்னருக்கு மேலே வந்து லென்த்து சின்னதாக கொடுத்துருப்போம், ஹைட்டு வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்ரு, அதே மாதிரி ஹைட்டு 3 சென்டிமீட்ரு. குறுக்க நம்ம கீழே வர்றது 1.5 சென்டிமீட்ரு கொடுத்துருப்போம். அது நம்ம சும்மா கீழே உட்காரத்துக்கு ஒரு சென்டர் ஹோல்ஸ் போடுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கிறது. அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இதை விட அதிகமாக வரதாலும் விட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹைட்டு மட்டும் 3 இன்ச்சு வச்சுக்காங்க, அதான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, நம்ம இப்போ அந்த ஹைட்டுக்காக நம்ம செஞ்சு போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சின்ன பர்னருக்கு வந்து சென்டர் இது வந்து கம்மியாக ஓட வேணாம், சேம் ஒரே மாதிரி செஞ்சுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஓகே, நம்ம வந்து இப்போ எத்தனை இன்ச்சு நம்ம எடுத்தோமோ அத்தனை சென்டிமீட்டர் நம்ம அளவு போட்டுக்கலாம். மொத்தம் 16 சென்டிமீட்டர் வந்துச்சு. நான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். அதாவது சைடு பீஸ் வந்து அது வந்து 1.5 இன்ச்சு இருந்துச்சு. நான் 1.5 சென்டிமீட்டர் இருந்தது, நான் 2.5 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டேன். ஹைட்டு சேம் தான், ஹைட்டு 3 சென்டிமீட்டர் தான். மேலே வந்து குறுக்க வர்றது வந்து 5.5 சென்டிமீட்டர். அது 5.5 சென்டிமீட்டர் விட்டாலும் சரி, இல்லை 6, 7 இந்த மாதிரி விட்டாலும் அது தப்பு இல்லை. ஓகே, நம்ம வந்து அளவு போட்டுக்கலாம். அளவு போட்டு நம்ம எப்படி நம்ம பட்டையை மடக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ 16 சென்டிமீட்ரு மார்க் பண்ணுறேன். நம்ம சைடில் பிஞ்சு விடணும்ல ஸ்க்ரூ போடுறதுக்கு. இப்போ இந்த நான் இதை விரித்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்ருக்குறோம், லைட்டாக எக்ஸ்ட்ரா விட்ருக்குறோம். இன்னும் 1 சென்டிமீட்டர் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு பெருசாக இருக்கும், நம்ம மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து மிஷின் கட்டிங்கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து மிஷினரி பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. அதுக்காக. ரெண்டாவது, அந்த உள்ளே வந்து இடம் போலாங்கதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா உள்ளே இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா முறுக்க முடியாது. இதில் வந்து உள்ளே பெருசாக, இதை விட பெருசாக செஞ்சாலும் உள்ளே உட்கார வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா நான் விட்டுக்கிட்டேன். இப்போ குறுக்க வந்து 2.5 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்க்ரூ போட்டு டைட் வைக்கிறதுக்காக அந்த சைடு 2.5, அந்த சைடு 2.5 மார்க் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா 3 சென்டிமீட்டரு ஹைட்டு, இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர், அந்த பக்கம் 3 சென்டிமீட்டர் வச்சுக்காங்க. ஹைட்டு வந்து கரெக்டாக வச்சுக்கினாங்க. ஹைட்டு மட்டும் 3 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. அது வந்து கம்மியாக அதிகம் பண்ண வேணாம். ஏற்கனவே இருந்த ஹைட்டை நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் மிஷினில் வந்து அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்காங்க. கோடு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிக்கும் போது கரெக்டாக பட்டை ஈஸியாக நம்மளுக்கு வளையும். ஸோ அதுக்காக நம்ம கோடு போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ கட்டிங் மிஷின் வச்சு ஒரு கோடு வந்து லைட்டாக, ரொம்ப கட் பண்ணுற மாதிரி போட்டுறாதீங்க, லைட்டாக போட்டுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி என்ன திக்னஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கோடு போட்டுங்க. திக்னஸ் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ஆழமாக கூட போட்டுக்கலாம். இது திக்னஸ் கம்மிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா ஆழமாக போட்டிங்கன்னா அப்புறம் கட்டாயிரும், வளைக்கும் போது கட்டாயிரும். ஸோ அதுக்காக லைட்டாக போட்டுக்கிறோம். ஓகே, வந்து நம்ம வந்து வளைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மார்க் பண்ணிக்காங்க. கோடு போடணும். எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெளிப்பக்கமாக மடித்து விடணும். அதுக்காக வந்து ஆப்போசிட்டில் கோடு போட்டுக்கலாம். மிஷினில் வந்து அதே எத்தனை இன்ச்சு, 2.5 சென்டிமீட்டர் வச்சோம்ல. ஸோ அந்த 2.5 சென்டிமீட்டர் வந்து இந்தாண்டு சைடு மார்க் பண்ணி கோடு போட்டுக்காங்க. ஸோ இந்த சைடு அதே மாதிரி கடைசி, அந்த சைடு கடைசி. அது 2 மட்டும் வெளிப்பக்கம் மடக்கிறதுக்காக நம்ம இந்த சைடு வந்து லைட்டாக கோடு போட்டுக்காங்க. ஓகே, கோடு போட்டுக்கிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி பைப்பில் வந்து 2 பைப்பு வச்சு சென்டராக வச்சு தட்டலாம். ஸோ இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்குதோ அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி உளி வச்சு தட்டிக்காங்க. கரெக்டாக 2-3 தட்டு தட்டினீங்களா உங்களுக்கு வந்து அந்த பீஸ் வந்து வளைஞ்சிரும். கரெக்டாக தட்டி வளைச்சிட்டு கட்டிங் பிளேயர் இருந்துச்சுன்னா கட்டிங் பிளேயரில் லைட்டாக வளைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வளைஞ்சிரும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு அந்த 3 சென்டிமீட்ரு அது வந்து இப்படி வளைக்கணும். அது எந்த பொசிஷனில் வளைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு வளைச்சிக்கணும். ஓகே, அது இந்த சைடு வளைக்கிறதுனால நான் இப்படி திருப்பிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நல்லா ஷார்ப்பாக வச்சு நல்லா தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அதே வளைஞ்சிரும். நீங்கள் கட்டிங் பிளேயரில் வளைக்க தேவையில்ல. ஸோ எப்பயுமே ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் வரும். அதனால் கட்டிங் பிளேயரில் வளைச்சிக்கோங்க. ஸோ அடுத்த பீஸ் செய்யும்போது உங்களுக்கு வந்து அது எப்படி
பட்டையை எப்படி கரெக்டாக வச்சோம்னா கரெக்டாக வளையுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் பண்ணிக்குவீங்க. ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கரெக்டாக அந்த 5.5 சென்டிமீட்டர் விட்டு இந்த பக்கம் 3 இன்ச்சு நம்ம இந்த சைடு நம்ம வளைக்கிறோம். கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு தட்டிகிட்டே இருங்க. கரெக்டாக அந்த மாதிரி தட்டிகிட்டே இருங்க. தட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உக்காந்திக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இது கடைசி இது மட்டும் வளைக்கணும். ஓகே, இப்போ நம்ம வளைக்கிறது தான் கொஞ்சம் வந்து ஹைட்டாக வச்சு நம்ம தட்டுற மாதிரி வரும். ஏன்னா கீழே வந்து அது உட்காரும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பைப்பை வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு கரெக்டாக வச்சு உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அந்த மாதிரி ஹைட்டாக வச்சுக்கோங்க. ஹைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். கரெக்டாக ஒரு 3 தட்டு தட்டுங்க. லைட்டாக வளைஞ்சி அப்படின்னா நீங்கள் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வளைஞ்சிக்கிச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த சைடு மட்டும் அந்த 2.5 சென்டிமீட்டருக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் துண்டா, அவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி நம்ம இன்னொரு பட்டை நம்ம வளைக்கணும். இன்னொரு பர்னருக்காக நம்ம வளைக்க போகிறோம். ஸோ ரெண்டையும் வளைச்சிக்கிட்டு நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, பட்டையெல்லாம் வளைச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி பிசுரெலாம் இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக கிரைண்டிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா கை கிழிச்சிரும். ஸோ கரெக்டாக கிரைண்டிங் பண்ணிக்கிட்டு ரெண்டையுமே இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ஒரு இதில் 2 ஹோல்ஸு அதில் 2 ஹோல்ஸு நம்ம போட போகிறோம். ஹோல்ஸ் போட்டு பர்னரை வந்து நம்ம கரெக்டாக சென்டராக உட்கார வச்சு நம்ம கரெக்டாக வெல்டிங் அடிச்சிக்கலாம். அடிச்சுக்கிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பர்னரை வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த 2 ஸ்க்ரூவை கழட்டினா செட்டாக அந்த பட்டையோடு நம்மளுக்கு வந்துடும். ஓகே, நம்ம வந்து இப்போ கரெக்டாக ஸ்க்ரூ போகிற மாதிரி சின்ன பிட்டாக போட்டு ஹோல்ஸ் போட்டுக்காங்க. பெருசு போட்டு போட வேணாம். ஹோல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக எந்த இடத்துல ஹோல்ஸ் வேணுமோ அந்த இடத்துல ஒரு ஆணியோ இல்லை பஞ்சிங் இது வச்சு கரெக்டாக லைட்டாக பஞ்ச் பண்ணிக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு பிட்டு வந்து நவராமல் இருக்கும் ஓட்டை போடும் போது. ஓகே, 2 பட்டையிலையும் இதே மாதிரி தட்டிக்கலாம், பஞ்ச் பண்ணிக்கலாம். 2 பட்டையிலையும் பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ட்ரில்லிங் பிட்டு வந்து கரெக்டாக ஸ்க்ரூவுக்கு ரொம்ப பெருசாக போடாதீங்க. ஏன்னா தலை வந்து ஸ்க்ரூவோட தலை வந்து உள்ளே பூந்து போகக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சைஸ் பிட்டாக வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ 2 பட்டையிலையும் ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பர்னரில் பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் வந்து இந்த 2 ஸ்க்ரூவும் இருக்கும். ஏற்கனவே துருப்பிடிச்சி போய் இதிலே ஸ்க்ரூ கட்டாக இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நீங்கள் வந்து கழட்ட முடியாது. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கட்டிங் மிஷின் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துருங்க. 2 பர்னர்லேயுமே அந்த ஸ்க்ரூவோட தலையை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்ம செஞ்ச பட்டையை வச்சு உட்கார வச்சு நம்ம வெள்ளி அடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து கரெக்டாக மட்டமாக இருக்கிற மாதிரி 2மே கட் பண்ணிக்காங்க. தலையை கட் பண்ணிவிட்டு லைட்டாக கிரைண்டிங் பண்ணிக்காங்க. வெல்டிங் அதில் உட்கார மாதிரி அந்த இதெல்லாம் பெயிண்டிங்லாம் வந்து கிரைண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா 2 பர்னரும் நம்ம இது மாதிரி கிரைண்டிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த பட்டையை வச்சு நம்ம வெல்டிங் அடிக்க போகிறோம். கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சுட்டு 4 சைடும் ஒரு டாக் அடிச்சிங்கன்னா போதும். ஸோ 2 பர்னர்லேயும் இதே மாதிரி நம்ம டாக் அடித்து கரெக்டாக அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்க்ரூ வருதோ அந்த இடத்துல லைட்டாக ட்ரில்லிங் மிஷின் போட்டு லைட்டாக பஞ்ச் பண்ணி அப்படியே ஸ்க்ரூ ஏற்றிக்க வேண்டியதான். கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. பட்டை வந்து நீங்கள் வெல்டிங் அடிக்கும் போது வந்து கிராஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். லைட்டாக கிராஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ அந்த கீழே இருக்கிற பெரிய ஸ்டே பட்டையில் தான் கொடுத்து நம்ம ஸ்க்ரூ பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நேர் வச்சு ஹோல்ஸ் போட்டு நம்ம ஸ்க்ரூ முறிக்கலாம். ரொம்பவும் வந்து கிராஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த அளவு கரெக்டாக நம்ம வெல்டிங் அடிச்சுக்கலாம்.
ஓகே, இந்த அளவு இவ்வளோ ஹெவியாக கூட அடிக்க தேவையில்ல, லைட்டாக அடித்தாவே போதுமானது. 4 பக்கம் ஒரு டக்கு அடித்தா கூட போதுமானது தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த பர்னரை நம்ம வெல்டிங் அடிச்சுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா சின்ன பர்னரு. ஸோ இதுவும் அதே மாதிரி சென்ட்ரு, அதே மாதிரி பேக் சைடு 2. பேக் சைடு எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரெக்டாக இடம் தோதாக இருக்குதோ அந்த இடத்துல கரெக்டாக வெல்டிங் அடிச்சுக்கோங்க. ஓகே, இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து ஹீட் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பர்னர் அந்த மாதிரி வச்சு உள்ளே அழுத்தி பிடிச்சி மேலே அந்த ரவுண்டு தட்டு போடுவோம்ல, அந்த தட்டு உட்கார வச்சு அது அந்த தட்டுக்கு வந்து சென்டராக இருக்கிற மாதிரி பர்னரை கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டை எடுத்துகிட்டு கரெக்டாக ஹோல்ஸில் வந்து மார்க் பண்ணிக்காங்க ஸ்க்ரூ முறுக்கிறதுக்காக. இது வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிக்காங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தட்டில் வந்து நீங்கள் கண்ணாமண்ணான்னு வச்சிங்க அப்படின்னா கிராஸாக போய் தட்டில் மோதுற மாதிரி உக்காந்திக்கும் பர்னரு. ஸோ அதுக்காக கரெக்டாக தட்டு உட்கார வச்சுட்டு பர்னரை சென்டராக தட்டுக்கு அந்த ரவுண்டு ஹோல்ஸ் அந்த தட்டில் அந்த ஹோல்ஸுக்கு சென்டராக பர்னர் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதுலேயே சின்ன பிட்டு இப்போ ஓட்டை போட்டோம்ல அதுக்கு சின்ன பிட்டாக போட்டுக்காங்க. சின்ன பிட்டாக போட்டு இதில் 2 ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி 2 ஓட்டை போட்டுக்காங்க ஸ்க்ரூ முறுக்கிறதுக்காக. ஏன்னா ஸ்க்ரூவோட பெருசாக போட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரூ ஃப்ரீயாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மக்காடு ஸ்க்ரூ போட்டு தான் நீங்கள் வந்து டைட் வைக்கிற மாதிரி வரும். ஓட்டை பெருசாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மக்காடு ஸ்க்ரூ போட்டு கீழே ஒரு நட்டு போட்டு டைட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து சின்ன பிட்டு போட்டு நான் போடுறதுனால நான் வந்து ஸ்க்ரூவை முறிக்குவேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹோல்ஸ் போடுறதுக்கப்புறமா கரெக்டாக பர்னரை வச்சு 2 சைடும் வந்து நம்ம ஓட்டை போட்டோம்ல மார்க் பண்ணி அதில் வந்து 2 ஸ்க்ரூ வச்சு டைட்டாக முறிக்காங்க. ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸாக போகுது அப்படின்னா நீங்கள் அதை விட கொஞ்சம் திக்னஸ் ஸ்க்ரூவாக போட்டிங்க அப்படின்னா பிடிச்சிக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கரெக்டாக உக்காந்துக்கிச்சு சென்டர் பார்த்து கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பக்கம் நம்மளுக்கு பர்னர் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம தட்டை வச்சு நம்ம மேலே அந்த எஸ்எஸ் தட்டை வச்சு ஸ்க்ரூ போட்டு நம்ம பர்னர் மேலே பர்னர் கவரை மேலே உட்கார வச்சோம்னா ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு அடுத்த பக்கம் தட்டில் வந்து ஒரு ரவுண்டு பேக்கிங் கொடுத்துருப்பாங்க அந்த ரப்பரில். அந்த ரப்பர் பேக்கிங் கரெக்டாக உட்கார வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த தட்டில் 2 ஸ்க்ரூ போட்டோம்னா ஒன் சைடு ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி தான் அடுத்த சைடும் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் வேலை பக்காவும் முடிஞ்சிச்சு. ஸோ 2 சைடும் நான் தட்டு போட்டு ஸ்க்ரூ போட்டு மேலே பர்னரை உட்கார வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சூர்யா அந்த கிளாஸ் ஸ்டவ்வில் ஆட்டோமேட்டிக் கிளாஸ் ஸ்டவ்வில். ஸோ இது வந்து நிறையா ஸ்டவ்வில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. மேக்ஸிமம் இந்த அடுப்பு மட்டும் தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. என்னென்னா தண்ணி ஊற்றி விட்றாங்க, துருப்பிடிச்சி அந்த இடத்துலலாம் ஓட்டையாகி போயிடுது. ஓகே, நம்ம இதை வந்து நம்ம ஈஸியாக அடிப்போம். ஸோ இந்த மாதிரி துருப்பிடிச்சி போன அடுப்பை வந்து நம்ம தூக்கி இடைக்கி போட வேணாம். ஸோ இந்த மாதிரி அடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு எரியல அப்படின்னா நீங்கள் வந்து வால்வை நம்ம க்ளீன் பண்ணி போட்டால் நம்மளுக்கு ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் என்னென்னா வால்வும் பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் வரும். சாதாரண எஸ்எஸ் டாப் போட்டிருக்கிற அடுப்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபா 80 ரூபா தான் வரும் நீங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா. ஸோ இந்த டைப்பில் வாங்கினீங்க அப்படின்னா வந்து 400 ரூபா வந்துடுது. ஸோ இது காஸ்ட்டு அதிகம் தான். ஸோ ஓகே, ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு 19 தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.